வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், இனிமேல் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு தேவைக்கும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை. அதற்கு தான் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய மத்திய அரசு ஒரு புதிய கார்டை அறிமுகப்படுத்திடுறாங்க. அந்த கார்டுடைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் CKYC ஐடி கார்டு தான். இந்த ஐடி கார்டை எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் நம்ம டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. CKYC அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. நான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பிச் யுவர் CKYC கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், சென்ட்ரல் KYC ரெக்கார்டு ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க பிச் யுவர் CKYC கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அண்ட் தென் சப்மிட் த ரிக்வெஸ்ட் ஃபார் த Fetch your CKYC card. The link download your CKYC card will send you SMS your mobile number registered with CKYC அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த CKYC கார்டை நீங்கள் டவுன்லோடு பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாயை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேப்ஷன் இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதிலே கொடுத்துருக்கு OTP கேஸ் பி சென்ட் யுவர் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு எனக்கு OTP வந்துட்டு அந்த OTPயை இதில் நீங்கள் டைப் பண்ணால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருவாங்க. அதை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சப்மிட் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது பாருங்கள். ரிக்வெஸ்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 2305621 சொல்லிட்டு கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதாவது பண்ணி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. எனக்கு லிங்க் இந்த மெசேஜில் வந்துட்டு மேலே உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு பண்ண பிறகு அதில் பின் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான், டேட்டு, மந்த், இயர் இது மூணுமே டைப் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு அந்த லிங்கை மெசேஜில் அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம முதல்ல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ரிக்வெஸ்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் CKYC ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணி நமக்கு டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுத்தா இந்த மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன போல் இதில் பாஸ்வேர்டு உங்களுடைய டேட்டு, மந்த், இயர், டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணால் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் CKYC கார்டு. இந்த கார்டோடைய யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாலெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அல்லாது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஏதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இது ரெண்டுமே தேவைப்படும். இனி இந்த ரெண்டுமே நீங்கள் கொண்டு போக்கு தேவையில்லை. இந்த ஒரு CKYC கார்டு இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாகவே எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.